ரொம்ப நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த அற்புதமான இணையவழி நிகழ்வில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் பணிவான காலை வணக்கங்கள். இன்று நாம் ஒரு அற்புதமான தலைப்பு. இந்த தலைப்புல தொண்டு என்றால் என்ன, தொண்டின் வகைகள் யாவை, அச்சமில்லாமல் தொண்டு செய்ய என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திப்போம். முதலில் தொண்டு என்றால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தொண்டு என்பது எந்த ஒரு கைமாறும் புகழும் லாபமும் எதிர்பாராமல் பிறர் நலனுக்காக அன்புடனும் கருணையுடனும் செய்ய வேண்டிய ஒரு உதவிதான் தொண்டு அப்படின்ட்டு சொல்றாங்க. நிறைய டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, நிறைய மகான்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு காமனான டெஃபினிஷனை இப்படி சொல்றாங்க: எந்த ஒரு கைமாறும் இல்லாமல் புகழ் லாபம் எதிர்பார்க்காமல் ஒரு நிஷ்காமிய கர்மம் மாதிரி செய்யறது தான் தொண்டு அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தொண்டு நிறுவனங்கள் பெருகிட்டே வருது. தனி மனிதனும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் ஒரு நிறுவனத்தோடையோ இல்லை தனி மனிதனாகவோ தொண்டு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு ஒரு ஒவ்வொரு தனி மனிதனோ இந்த டெஃபினிஷனுக்கு பொருந்துற மாதிரி யாராவது இருக்கிறாங்களா அப்படின்ட்டு நம்ம பார்க்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் இருக்கு. எந்த ஒரு கைமாறு, ஏதாவது ஒரு லாபம், ஒரு கிரெடிட் வருதா அப்படின்னு தான் பெரும்பாலும் பார்க்குறாங்க. அல்லது நமக்கு பொருளாதாரத்தில் ஒரு மேன்மை கிடைக்கலினாலும் ஒரு புகழ் அதில் கிடைக்குமா, ஒரு அதிகாரம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குது. இது எல்லாம் இல்லைனாலும் அந்த ஒரு நிறுவனமோ அந்த ஒரு தனி நபரோ அன்போடு கருணையோடு இந்த செயலை செய்கிறாங்களா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியுது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தொண்டு நிறுவனங்கள் என்ஜிஓஸ் பார்த்திங்கன்னா நிறைய பெருகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கார்ப்பரேட் கம்பெனிஸும் நிறைய சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. அவங்க மிகப்பெரிய லாபம் ஈட்டினாலும் அவர்கள் ட்ரஸ்ட்டு மாதிரி ஃபார்ம் பண்ணி அதில் அவங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு அந்த ஏடிஜி எல்லாம் கொடுத்து டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காகவும் அவங்களுடைய அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காகவும் அவங்க நிறைய ட்ரஸ்ட்டு ஒவ்வொரு நிறுவனங்களுமே வச்சுருக்காங்க. அது போக மிகப்பெரிய என்ஜிஓஸ்லாம் இயங்கிட்டு இருக்கு. அவங்களுடைய நோக்கம் பார்த்திங்கன்னா கார்ப்பரேட்டுடைய ஃபண்டை வாங்கிறதுக்காகவும் வெளிநாட்டில் இருந்து நிறைய ஸ்பான்சர்ஷிப் டொனேஷன்ஸை வாங்கிறதுக்காகவும் தான் பெரும்பாலான என்ஜிஓஸ் இயங்கிட்டு இருக்கிறதாக எனக்கு தெரிகிறது. ஒரு சிலர் நியாயமாக செயல்படுறாங்க, நிறைய நல்ல செயல்கள் செய்கிறாங்க. இருந்தாலும் எல்லாரும் பக்காவாக 100% செயல்படுற மாதிரியான நிறுவனங்கள் விரல் விட்டு எண்ணிடலாம், அப்படி தான் இருக்காங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. பொதுவாக மகான்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அடுத்த இதுக்கு நகர்வோம். தொண்டை பற்றி பேசாதவர்களே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு தொண்டு என்பது ஒரு தவத்திற்கு இணையாக சொல்லப்படுகிறது. நம்ம கொண்டு வந்த பாவங்களை எப்படி போக்க முடியும்னா தொண்டு செய்தால் போக்கலாம், இல்லைன்னா தவம் செய்தால் போக்கலாம். தவத்தை விட முன்னிறுத்தி கூறப்படுவது இந்த தொண்டு தான். அந்த மாதிரி மகரிஷியே பார்த்தீங்கன்னா முதல் இறைவணக்க பாடல்ல அவர் தொண்டை பற்றி சொல்லியிருக்கார். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று என்ற இறைவணக்க பாடல்ல கடைசி அவர் என்ன சொல்றாரு, தொண்டாற்றி இன்பம் காண்போம் அப்படின்ட்டு தான் சொல்றாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு மகான்களுமே பாரதியார் முதல் திருவள்ளுவர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தொண்டை வலியுறுத்தி இருக்காங்க. திருநாவுக்கரசர் பார்த்தீங்கன்னா என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. 63 நாயன்மார்களும் அப்படிதான். அவங்க தொண்டுக்காகவே அர்ப்பணித்தவர்கள். இறை பணிக்காகவும் சிவ பணிக்காகவுமே தன் வாழ்நாளை இது பண்ணவங்க தான் அந்த 63 12 நாயன்மார்கள், சித்தர்கள், மகான்கள் எல்லாருமே
அந்த டெஃபினிஷன் படி அவங்க நன்மைக்காக பாராமல் அவர்கள் துன்பப்பட்டாலும் பிறர் நலமாக வாழ வேண்டும், மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினால அவர்கள் செயல் செய்து ஒரு தொண்டர்களாக இருந்ததனால் இத்தனை நூற்றாண்டுகள் கடந்தும் அவங்களையெல்லாம் நம்ம இன்னும் பேசிட்டு இருக்கோம். இப்போ யார் ஒருவர் இப்போ வாழ்கிறவங்களும் அந்த நிலையில இருந்து தொண்டு செய்யும் பொழுது அவங்க காலம் கடந்து அவர்களால் மக்களால் பேசப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. வள்ளுவர் என்ன சொல்றாரு? செய்யாமல் செய்த உதவிக்கு வையமும் வானமும் ஆற்றல் அரிது அப்படின்னு சொல்றாரு. எதிர்பார்ப்பின்றி செய்யப்படும் உதவிக்கு இந்த உலகமும் உலகுக்கும் ஈடாகாது. இந்த ஒரு ஒரு எதிர்பாராம நீங்க செய்யக்கூடிய விஷயங்கிறார். அது யார் ஒருத்தர் செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா, அன்பு இருந்தால்தான் தொண்டு செய்ய முடியும். அன்பும் கருணையும் இருக்க வேண்டும். இருந்தால் தான் நம்ம இந்த ஒரு நிலையில இருந்து தொண்டு செய்ய முடியும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு அப்படிங்கிறாங்க. அன்புடையவர்கள் தங்களை பிறருக்காகவே அர்ப்பணித்துருவாங்க, தன் நலனே பார்க்க மாட்டாங்க. அப்படிதான் ஒவ்வொரு மகான்களும் வாழ்ந்தாங்க. மகரிஷியும் அப்படிதான் நமக்கு வாழ்ந்து வழிகாட்டிட்டு போயிருக்காரு. மகரிஷி வந்து தொண்டை பற்றி நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தருமே ஒரு 5 இடங்கள்ல தொண்டு செய்யணும் அப்படின்ட்டு 5 வகை கடமைகள்ல நமக்கு கர்மயோகத்துல சொல்லியிருக்காங்க. தனி மனிதனுக்கு செய்ய வேண்டிய ஒரு தொண்டு, குடும்பத்திற்கு, சமுதாயத்திற்கு, ஊருக்கு, உலகிற்கு என்று நாம் வந்து பிறர் நலனுக்காக செய்யப்படும் ஒவ்வொரு செயல்களுமே தொண்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது நிறைய வகையான தொண்டுகள் இருக்கு. பொதுவாக நம்ம ஒருத்தருக்கு தொண்டு செய்யணும்னா அவருக்கு பணம் கொடுக்கணும் அல்லது ஏதாவது ஒரு உதவி செய்யணும், என்னால் முடியாது, எனக்கு வரக்கூடிய வருமானமே இவ்வளோதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பெரும்பாலும் சொல்லி பார்த்துருக்கோம். ஆனால் பணம் மட்டும் கொடுப்பது தொண்டு இல்லை. தொண்டில் பார்த்திங்கன்னா நிறைய வகையான தொண்டுகள் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதில் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து உடலால் செய்யப்படக்கூடிய தொண்டு. அது நம்மளால் ஃபிசிக்கல் பாடியை வச்சு எப்படியெல்லாம் சர்வீஸ் பண்ணலாம். ஒரு இடத்த சுத்தம் செய்வது. இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா நிறுவனங்கள் வந்துடுச்சு. ஏரி குளங்களை தூய்மைப்படுத்துகிறாங்க, சாலை ஓரங்களை தூய்மைப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் மாணவர்கள் இயக்கங்கள், இந்த மாதிரிலாம் விஷயங்கள் எல்லாம் நிறைய செய்கிறாங்க. அப்புறம் ஒரு பேரிடர் காலம் வந்துடுச்சு, வெள்ளம் புயல் வந்துச்சுன்னா அங்கே போய் உடல் உழைப்பு செலுத்துகிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் நோயாளிகளுக்கு போய் முடியலையா அவங்கள தூக்கிட்டு வராங்க, ஒரு படியேற முடியலையா, இந்த மாதிரி உதவிகள்லாம் செய்கிறாங்க. நம்மளும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகைகளில் செய்யலாம். இப்போது ஒரு மன்றத்தில் போய் நம்ம சர்வீஸ் செய்யணும்னா கூட ஒரு தவம் நடத்த தெரிஞ்சாதான் அது சர்வீஸ், அல்லது ஒரு வகுப்பு எடுக்க தெரிஞ்சாதான் அது ஒரு சர்வீஸ்ன்னு கிடையாது. உங்களுக்கு அந்த மாதிரி எடுக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா போய் அங்கே ஒரு இடத்த தூய்மை செய்து ஒரு விரிப்பை விரித்து வர்ற அன்பர்களை அன்போடு வரவேற்றிங்கன்னா இந்த சர்வீஸை விட அதுதான் உயர்ந்த ஒரு சர்வீஸ். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய சர்வீஸ். அந்த மாதிரி எந்த ஒரு தொண்டுமே உயர்ந்ததும் இல்லை தாழ்ந்ததும் இல்லை. நம்ம வந்து ஒரு அர்ப்பணிப்போட எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் செய்யணும். உள்நோக்கம் இல்லாமல் செய்யப்படக்கூடியவை அனைத்துமே ஒரு தொண்டு தான். அந்த மாதிரி உடலால் நாம் வந்து தொண்டு செய்ய முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா பொருளால் நம்ம நிறைய தொண்டு செய்யலாம். பொருள் பார்த்திங்கன்னா அதுக்கும் நிறைய வந்துட்டாங்க. இப்போ உணவு நிறையா சாலையோரம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் வந்துடுச்சு. அந்த மாதிரி அவங்க கூட இணைந்து நம்ம செய்யலாம். நமக்கு தனி மனிதனாக போய் செய்ய முடியலனாலும் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு முடிஞ்ச உதவிகள் செய்யும் பொழுது அவங்க கூட இணைந்து நம்ம செய்ய முடியும். அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தவங்களுக்கு பசி அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் நீங்கள் அவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த பசியை போக்குனா அதுதான் மிகப்பெரிய ஒரு தொண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடை இல்லாதவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிற மாதிரி நிறையா ட்ரெஸ்ஸு பொருட்கள், படிப்பு பொருட்கள்லாம் வாங்கி தராங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் கொடுக்குறதுக்குன்னே நிறையா கம்பெனி, அகரம் ஃபவுண்டேஷன் மாதிரி நிறையா ஃபவுண்டேஷன்ஸ் வந்துருச்சு. அவங்க வந்து ஏழை எளிய மக்களை எல்லாம் கண்டறிந்து அவங்களுடைய படிப்புக்கு, மேல் படிப்புக்கு உதவி செய்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி ஒரு நிறுவனங்கள் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கூட நம்மளுடைய தொண்டுகளை செய்யலாம். நிதியுதவி மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, ஒரு இடம் இருக்க யூஸ் இல்லாமல் இருக்குன்னா அது ஒரு நல்ல தவமயம் கட்டுறதுக்கோ, அறிவு திருக்கோயில் கட்டுறதுக்கோ, இல்லை வேறு ஏதாவது பொது பயன்பாட்டிற்கு கொடுத்தீங்கன்னா
அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தொண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் பொருளால் நாம் செய்யக்கூடிய தொண்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அறிவு தொண்டு அப்படின்னு சொல்றாங்க. அறிவு தொண்டு அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய நாலேஜை வந்து பிறருக்கு கொடுக்கறது, ஒரு கற்பித்தல். ஒரு சின்ன பையன் இருக்கான், அவனுக்கு ஏதாவது பாடம் தெரியல, நீங்கள் அவங்களுக்கு சொல்லித்தரலாம், அல்லது ஒரு வழி காட்டலாம். இந்த மாதிரி முடிச்சிருக்காங்க, என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, இப்படி போங்க. நமக்கு தெரிஞ்ச நாலேஜை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, ஒரு ஆலோசனை சொல்கிறது, இதெல்லாமே. அதுக்காக ரொம்ப ரொம்ப அவங்கள அட்வைஸ் பண்ணி நம்மளை ஒரு டாமினேஷனாக அந்த மாதிரி இல்லாமல், எனக்கு இது தெரிஞ்சிருக்குப்பா, நான் இது சொல்கிறேன், உனக்கு பயன்பட்டுச்சுன்னா நீ இதை பயன்படுத்திக்கோ, நீ இதை யோசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள எல்லாம் வழி நடத்துதல், வழி காட்டுதல், இதெல்லாம் வந்து ஒரு அறிவு தொண்டு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மனத்தொண்டு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்கறது, அதுவே மிகப்பெரிய தொண்டு தான். ஒரு ஆறுதலாக இருக்கிறது. ஒருத்தர் வந்து அவருடைய குறைகள் சொல்கிறாங்க, சொல்லும்போது நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது, அப்படி பண்ணணும் அப்படின்ட்டு அவங்கள அட்வைஸ் பண்ணுறதை விட, சரி விடுப்பா, இது நடந்து போச்சு, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு அவங்கள ஆற்றுப்படுத்தி அவங்கள அமைதிப்படுத்தி ஒரு எனர்ஜி கொடுக்கறதே மிகப்பெரிய ஒரு தொண்டு. அந்த மாதிரி மோட்டிவேஷன் கொடுக்கறது. ஒரு மன அழுத்தத்தில் இருக்காங்கன்னா அவங்கள வெளியில் வர்றதுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்கிறது. நம்ம போய் நின்று எதுவும் பண்ண வேண்டாம், ஒரு வார்த்தை தான் அவங்கள வந்து குணப்படுத்தும். முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஆறுதலான வார்த்தை சொல்லி ஒரு பாசிட்டிவிட்டியை, ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுறதும் ஒரு அற்புதமான ஒரு தொண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆன்மீக தொண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்மீகத்தில் வர்றவங்களுக்கு உதவி செய்கிறது. இந்த வேதாத்திரிய தொண்டும் அதில் ஒரு பார்ட்டுன்னு சொல்லலாம். ஒரு நல்ல தியானம் பண்ணணும், இறைவனை பற்றி உணரணும், நல்ல எண்ணங்கள் நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கணும் அப்படின்னு வர்றவங்களுக்கு நம்ம வழிகாட்டணும். ஒரு அமைதி, ஒற்றுமை, இதெல்லாத்தையும் வளர்த்துறதுக்கு நம்ம உதவி செய்வது. அதை விட்டுட்டு இப்போ நம்ம வந்து மகரிஷியே பார்த்தீங்கன்னா, அவர் எவ்வளோ விஷயங்கள் கற்றுருக்காரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி இதெல்லாம் கொடுத்தவரே என்ன சொல்கிறாரு, தன்னை ஒரு உலக நல தொண்டன் அப்படின்னு தான் வச்சுருக்கார். அவர் என்றைக்குமே நான் இந்த நிறுவன தலைவர், நான் தான் ஒரு அது நிறுவனர் அப்படிங்கிற ஒரு இதுலேயோ, ஒரு நான் ஒரு ப்ரொஃபஸர், நான் ஒரு இது அப்படிங்கிற மாதிரியோ அவர் என்றைக்குமே அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டதே இல்லை. கடைசி வரைக்கும் ஒரு உலக நல தொண்டனாக தான் இருந்துட்டு போயிருக்கார். ஆனால் நம்ம இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வரக்கூடிய இதில் சில ஆசிரியர்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம தான் இந்த நிறுவனத்தை தோற்றுவிச்ச மாதிரி சில இடங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது. அவங்களுக்கு அவ்வளவு ஒரு அதிகாரம் மற்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க கையில் எடுத்துட்டு மக்களை வந்து இது பண்ணுறதெல்லாம் சில இடங்களில் நம்ம பார்க்க முடியுது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளும் ஒரு சிறிய தொண்டன், அவ்வளோதான். மகரிஷி கொடுத்த விஷயத்த நம்ம பரப்பிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு யாராவது உடலால், உயிரால், மனதால் துன்பப்பட்டு வராங்கன்னா அந்த துன்பத்தை போக்க என்னால் என்ன முடியும், அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்லி இந்த பயிற்சிகளை கற்றுக் கொடுத்து அவங்க வாழ்க்கையில் அந்த துன்பத்தை போக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைக்கு நம்ம வரும் பொழுது கண்டிப்பாக இந்த ஆன்மீக தொண்டு நம்மை மேம்படுத்தும், நம்மளுடைய பதிவுகளை எல்லாம் போக்கும், நம்மளை தூய்மைப்படுத்தும் அப்படிங்கிறதுல ஒரு டவுட்டுமே இல்லை. இதில் வந்து ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சமூக தொண்டு அப்படின்ட்டு நிறைய என்ஜிஓஸ் இருக்காங்க. இப்போ நிறைய ரத்த தானம் நடத்துகிறாங்க, சுற்றுச்சூழல் பற்றின விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகிறாங்க, சுகாதாரத்தை பற்றி நிறைய அவேர்னஸ். இப்போ ரோட்ரி, லைன்ஸ் கிளப் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. நிறையா உறுப்பு தானங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. மாணவர்கள் வழிகாட்டுதல் நிகழ்ச்சிகள்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய என்ஜிஓஸ் நல்லா பண்ணிட்டுருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க கூட நம்ம இணைந்து நம்மளால் முடிந்த ஒரு சப்போர்ட் பண்ணுனா அதெல்லாம் வந்து ஒரு சொசைட்டிக்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டு அப்படிங்கிறத வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இயற்கையை பாதுகாக்கிறதுக்கும் உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்குமே நிறையா இந்த ரெட் கிராஸ் மாதிரியான, ப்ளூ கிராஸ் மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குது. விலங்குகள் பாதுகாக்கிறது, விலங்குகளுக்கு அங்கங்கே போய் உணவு வைப்பாங்க, ஃபாரஸ்ட்டில் போய் தண்ணியை வைப்பாங்க. அதுக்கப்புறம் இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்கான விஷயங்களை செய்வாங்க. ஸோ அந்த மாதிரியும் நமக்கு என்ன செய்யறதுக்கு பொருந்துமோ, எந்த தொண்டு நமக்கு விருப்பமோ அதை நம்ம செய்யலாம். எல்லாமே ஒரு தொண்டு தான்.
தொண்டுக்கு டெஃபினிஷன் என்னன்னா, பிறர் துயரை போக்குறது தான் தொண்டு. யார் யார் எங்கெங்கே துன்பப்படுறாங்களோ அந்த துன்பத்தை நம்ம எப்படி போக்கலாம்? அது பணம் கொடுத்தும் போக்கலாம், ஒரு உடல் உழைப்பு செய்தும் போக்கலாம், இந்த மாதிரி நிறுவனங்களோட இணைந்து செயல்பட்டு நம்மளுடைய ஐடியாஸ் கொடுத்தும் செய்யலாம். அந்த மாதிரி நமக்கு என்ன முடியுமோ அதை நாம் செய்யும் பொழுது அது வந்து நிச்சயமாக ஒரு தொண்டாக நம்மளுடைய கர்ம வினை பதிவுகளை தூய்மை செய்வதற்கு அது ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ நம்மளுடைய தலைப்பு என்னன்னா, அச்சமில்லாத தொண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு தொண்டுன்னா பார்த்துட்டோம், அதனுடைய மேன்மைகள் வகைகள் எல்லாம் பார்த்தாச்சு. ஆனால் தொண்டு செய்யறதுக்கு நமக்கு ஒரு அச்சம் இருக்கு இல்லைங்களா? எனக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய அச்சங்கள் இருந்தது. இந்த தலைப்பு மிகவும் ஒரு பொருத்தமான தலைப்பாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு தொண்டு செய்யணும் அப்படின்னு ஒரு இதுக்கு வரும் பொழுது நிறைய எதிர்ப்புகளையும் நிறைய அச்சத்தையும் தான் நான் எதிர்கொண்டேன். ஸோ என்னென்ன வகைகளில் நமக்கு அச்சம் வருது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கன்க்ளூட் பண்ணலாம். பொதுவாக வந்து ஒரு தோல்வி தோல்வி இதை நம்மளால செய்ய முடியுமா? ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பொறுப்பை வந்து நம்மளால சரியாக செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் நமக்கு வரலாம். நமக்கு விருப்பம்தான், இது பண்ணுறதுக்கு பிடிக்குது, ஆனாலும் இதை வந்து அடுத்தவங்க ஏற்றுக்குவாங்களா, இந்த இது நமக்கு அவங்களுக்கு உதவியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு வரும். இதை பற்றி நம்ம கவலையே பட வேணாம். நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா யார் கொடுக்குறாங்க? இறைவன் கொடுக்குறான். இறைவன் வந்து நம்ம மேலே நம்பிக்கை வச்சு தான் கொடுப்பான். அதில் வெற்றி தோல்வி எல்லாமே விளைவு அவனுடையது. ஸோ இப்போ வந்து அந்த தோல்வி வெற்றி எல்லாம் பார்க்காம நமக்கு இது சரின்னு பட்டுச்சுன்னா அதை வந்து நம்ம தொடர்ந்து செய்யறதுக்கான முயற்சிகளில் நாம் இறங்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள். நம்ம ஒரு நல்ல விஷயம் செஞ்சிச்சுன்னா, எந்த விஷயம் செய்தாலும் இந்த சமுதாயம் நமக்கு ஒரு விமர்சனத்தை அனுப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அடுத்தவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, நம்ம ஏதாவது குறை கண்டுபிடிச்சிருவாங்களோ, இந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு நோக்கமே கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு புகழ் வேணும், இதில் ஒரு பணம் வேணும், ஒரு அதிகாரம் வேணுங்கிற நோக்கத்துக்காக நீங்கள் வரல. அப்போ அவங்க என்ன பேசினாலும் நீங்கள் அதுக்காக கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய செயல்கள், நீங்கள் நோக்கம் இல்லாமல் எது செஞ்சாலும் அது எந்த ஒரு தவறும் அதில் நிகழாது. அப்படிங்கிற இதில் நம்ம செய்யலாம். அதுக்கப்புறம் நேரம், பொறுப்பு, இந்த மாதிரிலாம் நம்மளுடைய நேரம் பத்துமா? நமக்கு இருக்கக்கூடிய நேரம், வேலைக்கு போகிறோம், குடும்பத்தை பார்க்கணும், நம்ம இதை பார்க்கணும், இந்த நேரத்தில் போய் அதுவும் பண்ணுறதுக்கு விருப்பம்தான், ஆனால் நமக்கு நேரம் நிறைய செலவாகுமா அப்படிங்கிற ஒரு அச்சம் நமக்குள்ளே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நேரத்தை ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் கணக்கிட்டு பார்த்தோம்னா நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடிய நேரங்கள் நிறைய இருக்கும். ஒரு சோசியல் மீடியா பொழுதுபோக்குக்காக பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கில் நேரத்தை செலவு பண்ணுறோம். இப்போ நிறைய மகான்கள்லாம் வந்து அவங்க ஒரு நல்ல விஷயங்களை பண்ணணும்னா அவங்க சாப்பிடக்கூடிய நேரம், தூங்கக்கூடிய நேரத்துல இருந்தெல்லாம் கடன் வாங்கி தான் அவங்க அந்த விஷயங்களை எல்லாம் செய்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி தூங்குற நேரத்தையோ மற்ற நேரத்தையோ சாக்ரிஃபைஸ் பண்ண வேணாம். சோஷியல் மீடியாலையும் பொழுதுபோக்குலையும் ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்தோம்னாலே நம்ம நிறைய தொண்டு செய்யலாம். பொறுப்புகள் வந்து நமக்கு கொடுக்கும் பொழுது நாம் நம்மை மேம்படுத்த முடியும். நம்ம அதை ட்ரை பண்ணும் பொழுது நிறையா ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதை வைத்துட்டு நம்ம அனுபவத்தின் மூலியமாக நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய முடியும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன மாதிரி அச்சம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம். நமக்கு வந்து பணம் இருக்குமா? நமக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தான் இருக்குது, இதில் இறங்கிட்டோம்னா முழுமையாக செய்யணும், நாளைக்கு ஏதாவது பொருளாதார தேவை வந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணுறது, இந்த மாதிரியான டவுட் வந்து நமக்கு இருக்கும். இப்போ ஒரு மன்றமே ஆரம்பிக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க, ஆனால் வந்து இந்த மாதிரியான டவுட்டுகளாக வரும். எனக்கும் நிறையா வந்தது. அப்போ வந்து இதை பற்றி கவலையே பட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நம்ம ஒரு எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு செயலை செய்யும் பொழுது அதனுடைய தேவைகளை இறையாற்றலும் குருவும் வந்து ஃபில் பண்ணும். ஒரு தேவை வர்றதுக்கு முன்னாடியே அந்த தேவைக்கான விஷயங்கள் பூர்த்தியாகும். யாராவது ஒருத்தர் மூலியமாக வந்து
அது நிறைவு செய்யப்படும். ஏன்னா இதில் உங்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை, பிறர் நலமாக வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால நீங்கள் இந்த இதை செய்கிறீங்க, இந்த செயலை செய்கிறீங்க. அப்போ அதை வந்து நிறைவு பண்ண வேண்டியது இறைவனுடைய டியூட்டியாக வரும். எப்படியாவது கண்டிப்பாக இந்த இறைநிலை வந்து நமக்கு அந்த செயல் நடத்துறதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செய்து முடிப்பார் அப்படிங்கிற மாதிரி பெரியவர்கள் சொல்கிறாங்க. அதனால் அந்த அச்சம் வந்து நமக்கு தேவையில்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை. இந்த மாதிரி தன்னம்பிக்கை இல்லாதது அதுவும் நமக்கு தேவையில்லை, ஏற்கனவே பார்த்தோம். அடுத்தது நம்மள யாராவது ஏமாத்திடுவாங்களோ, சிலருக்கு நம்ம உதவி பண்ணுறோம், அதை ஏமாத்திடுவாங்கங்கிற மாதிரி பயம் இருக்கலாம். நமக்கு அதில் உள்நோக்கம் இருந்தால் தான் அது வரும். அவங்களுக்கு எந்த நோக்கமும் இல்லைன்னா அவங்க நம்மளை ஏமாத்தினா என்ன ஏமாத்தலினா என்ன, நம்ம நல்ல எண்ணத்தில் கொடுக்குறோம். அதை அவங்க தப்பாக யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா அவங்களுடைய கர்மா அது, அதை அவர்கள் தான் அனுபவிக்கணும். நம்ம ஒரு நல்ல எண்ணத்தில் கொடுக்குறோம். ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து எதையும் நினைக்காமல் நம்ம நல்ல விஷயங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கலாம். இப்போ என்னுடைய லைஃப்பில் உள்ள சில விஷயங்களை நான் சொல்ல விருப்பப்படுறேன். நான் பார்த்திங்கன்னா ஒரு 2018 என்னுடைய கார்ப்பரேட் லைஃப்லாம் முடிச்சுட்டு நானும் என்னுடைய மனைவியும் நம்ம சர்வீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ள வந்தோம். வரும்பொழுது மிகப்பெரிய எதிர்ப்பு, ஒரு பயம், அச்சம் இதனோட தான் இந்த சர்வீஸ்குள்ளேயே நுழைஞ்சோம். அப்போ நாங்கள் சர்வீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய விருப்பங்கள் வேறு, நம்மளுடைய விருப்பங்கள் வேறு அப்படின்ட்டு நாங்கள் சர்வீஸ் பண்ணும்பொழுது, இதனால் நான் ஒரு நிறுவனத்தில் இருந்து எனக்கு என்னென்ன கிடைச்சிருக்குமோ, என்னென்ன விஷயங்கள் கிடைச்சிருக்குமோ அதை விட பல மடங்கு வந்து எல்லா விஷயத்திலுமே ஒரு நிறைவான வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த சர்வீஸில் கிடைக்கிது. ஒரு மன நிறைவு, தொழிலில் நிறைவு, அதுக்கப்புறம் தேவைகள் நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடியே பூர்த்தி ஆகுது. அதுக்கப்புறம் குழந்தை, சுற்றம், நமக்கு வரக்கூடிய உறவுகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒத்தவர்கள் வந்து அந்த உறவாடக்கூடியவர்கள்லாம் வந்து வராங்க. சூழல், வைப்ரேஷன் எல்லாமே மாறிடுச்சு. நான் இதுக்கு முன்னாடி கார்ப்பரேட் லைஃப்பில் இருக்கும் பொழுது நிறைய பணம் இருந்தது, நிறையா பிரச்சனைகள் இருந்தது, நிறையா பேட் வைப்ரேஷன் எல்லாமே இருந்தது. எப்போ இந்த வேதாத்திரிய தொண்டுக்கு வரும் பொழுது எல்லா வைப்ரேஷன்ஸ் எல்லாமே மாறிடுச்சு. பொருளாதாரத்துலேயும் ஒரு நிறைவாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பொருள் இல்லைனாலும் இருக்கிற பொருளாதாரத்தில் ஒரு நிறைவான வாழ்க்கை நம்மளால் வாழ முடியுது. இது எல்லாமே நமக்கு இங்கே வேதாத்திரியத்திலேருந்து கிடைத்த விஷயங்கள் தான். ஸோ நம்ம இதிலிருந்தும் தொண்டு செய்ய முடியும், எந்த விஷயத்திலிருந்தும் நம்ம தொண்டு செய்ய முடியும். அப்போ நம்ம செய்கிறதுல உள்நோக்கம் இருக்கா அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். வச்சுட்டு அந்த நோக்கம் சரியாக இருந்துச்சுன்னா அதை நோக்கி நம்ம பயணிக்கும் பொழுது நம்மளுடைய வேலைகளை இறை ஆற்றலும் குருவும் நடத்திக்கிட்டே இருக்கார். அதை வந்து உறுதியாக என்னால் சொல்ல முடியும். என்னோடய வாழ்க்கையில் அதுதான் நடந்துட்டுருக்கு. ஸோ நாம் அனைவருமே வேதாத்திரிய தொண்டர்களாக இருந்து இந்த வேதாத்திரியம் என்ற ஒரு கலையை உலகெங்கும் கொண்டு செல்ல தொண்டு செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஒரு வாய்ப்பை வழங்கிய இறை ஆற்றலுக்கும் குருவிற்கும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.